ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி, நேற்று வந்து கோயிலுக்கு போனேன். எங்கே போனேன்னா எங்கள் குடும்ப கோயிலுக்கு போனேன். அங்கே வந்து நைட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். எப்போவுமே வந்து ஆடி மாதம் எல்லா வெள்ளிக்கிழமையும் நடத்துவாங்க. நைட்டு தான் நடத்துவாங்க. நம்ம சாப்பிடாம போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் வச்ச ரசம், முட்டைகோஸ் பொரியல் இருந்து அப்படியே ஊறுகாய் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு தான் போனேன். ஏன்னா நான் பசி தாங்க மாட்டேன். அதுலேயும் முக்கியமாக வந்து நைட்டு வந்து வடிக்காத சோறு சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டாக்கி எனக்கு வந்து வயிற்று பிரச்சனை வரும். அதனால சாப்பிட மாட்டேன். அந்தால சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்தால போனேன். அது என்ன ஆச்சுன்னா, கோயிலில் வந்து சாம்பார் சாதம் எங்கள் வீட்டுக்காரங்க தான் கிண்டுவாங்க. எங்கள் குடும்ப கோயிலில், எங்கள் இசைக்கம்மன் கோயிலில், எங்கள் பிரம்மசத்தியம்மன் கோயில்லன்னா ஒரு 10 கிலோ 15 கிலோ இந்த மாதிரி போட அளவுக்குன்னா இவங்க தான் கிண்டுவாங்க. தனியாக கறி கூட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி தான், கூட்டாஞ்சோறு மாதிரி கிண்டதாக இருந்தாலும் சரி தான், இவ தான் செய்வாங்க. அப்போ நேற்று வந்து சாம்பார் சாதம், அப்புறம் கூழ். ஆடி மாதம் பார்த்திங்களா, கூழ் காய்ச்சிருந்து. கூழ், சின்ன வெங்காயம், இந்த முழு வத்தல், காஞ்ச வத்தல் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு வச்சுருந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நான் அந்த கூழ் மட்டும் குடித்தேன். அங்கே வச்சே ஒரு அரை கப்பு போல் குடித்தேன். அப்புறம் வரும்போது அந்த கூட கொஞ்சம் ஊற்றி விட்டு கொண்டு வந்துட்டு இருந்து குடித்தேன். எப்படியும் ஒரு 9:45 ஆகிட்டு கோயிலேருந்து வரதுக்கு. அந்த கப்பு தூக்கி வெளியே போட்டிருந்தேன், கூழ் குடித்த கப்பு. காலையில் என்னாச்சு, நம்ம தஸ்வீந்துக்கு இன்றைக்கி சனிக்கிழமை லீவு. அவன் வந்துட்டு அந்த கப்பை எடுத்து வச்சுட்டு, பெரியம்மா இது என்னது? அதாவது கோயிலில் இருந்து நேற்று கொண்டு வந்தேன். என்னது கொண்டு வந்தீங்க? கூழ். எனக்கு இப்போ கூழ் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு கூழ் கிண்டி தாங்க. சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சரி பையன் ஆசைப்படாமல அப்படின்ட்டு நம்ம புதுசாக ஒரு அடுப்பு போட்டிருந்தோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் ஆகுது, ஆனால் அடுப்பு பற்ற வைக்கல. ஏற்கனவே அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன், நம்ம சனிக்கிழமை இதில் ஏதாச்சும் பண்ணலாம் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பானை எங்கே உடைய போகுது? ஒழுங்காப்படு. பிச்சு தரவாமண்ணே பிள்ளைக்கு. அது பிச்சுட்டு இல்லை, அழகா பிக்கல நீ. மம்மி பத்துமா இது? எல்லாம் ஆளுக்கு ஒரு கப்ப தான் வரும். நிறைய எடுத்துருவா, ஒரு அங்க நிறைய கட்டாக்கல, நிறைய ஒரு எடுத்துருவா. அப்பதான் தீபத்தம் இப்படியா ஒரு குத்து இப்படி அள்ளிட்டு வா. ஆமா, ஒரு குத்து அள்ளிட்டு வா. வாழை எடுத்துட்டு வந்துருக்காங்க. எம்புடு போல வாழை எடுத்துட்டு வந்திருக்கான் அவங்க அண்ணன். அக்கா அக்கா அக்காவா? அது அண்ணி. அண்ணி எந்த அக்கா? டியூஷன் அக்காவா? பிளே மரியாதை. மம்மி இந்த பையன் வர்ற மோசம் மம்மி. இவனுக்கு இதுக்கு மம்மி பண்ணி கொடுக்குறீங்க? அந்தால சரி இன்னைக்கு நம்ம அந்த அடுப்பில் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, வீட்டில் வந்து ராகி மாவு எல்லாமே இருந்து, சர்க்கரை எல்லாமே இருந்துச்சு. ஓகே கிண்டலான்னு சொல்லிட்டு அடுப்பில் தண்ணியை ஊற்றி வச்சேன். தஸ்விந்த் அம்மா வந்து நம்ம சேமியா பாயசம் வைக்கிறதுக்குள்ள அந்த குச்சி சேமியா இருக்குல்ல, அது கொஞ்சம் இருக்குக்கா, நீங்கள் அப்போ பாயசம் வச்சு கொடுங்க அப்படின்னு. அந்த ஜாம்ல உனக்கு என்னென்ன பிரச்சனை? தள்ளி போல தலை சரின்னுக்கிட்டு கூழ் வந்து பாயசமாக மாறிட்டு. என்னல உனக்கு என்ன ஆச்சுல? வாய் கூடி போச்சுல உனக்கு. சரி சின்ன பையன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு விட போனா உனக்கு செல்லம் கூடி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அதான் சொல்ல, நீங்க வேலையை நிறுத்துங்க, நம்ம சுடு தண்ணி மட்டும் காய்ச்சிட்டு வீட்டுக்குள்ள போ. ஓர பர்சனல் ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்காங்க, அவனுக்கு கொடுக்காதீங்க, அவன் இப்பதான் யாசலாம்.
நீ போய் சாப்பிட்டுட்டு வாமனே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட. இதுக்கிடையில் தஸ்விந்துக்கு அக்கா அவிய பெரியப்பா பொண்ணு வந்து வரும்போது ஐஸ்கிரீம் கொண்டு வந்தான்னு கூப்பிட்டாங்க. தஸ்விந்தும் பூச்சிக்குட்டியும் போய் ஐஸ்கிரீமாக வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாவ. இதுக்கிடையில் டியூஷனுக்கு வந்த பிள்ளைகள்லாம் பாய் சொல்லிக்கிட்டு அதுவெல்லாம் கிளம்பிச்சு. நான் அதுவெல்லாம் இருந்தேன்னா ஆடு கொஞ்சமாக பாயசம் கொடுக்கலான்னு பார்த்தேன். நேராகிட்டு போலுக்கு எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து கிளம்பிட்டு டைம் வந்தோடனே அவைய கிளம்பிடுவாவில வீட்டை பார்த்து அந்த மாதிரி கிளம்பிட்டாவ. ஜவரிசியை இந்த பானை இறங்கில கிலோ வச்சுட்டு ஜவரிசியை வறுத்துட்டேன் ஜெத்தி. இதில் வறுத்து இதுக்குள்ளே தட்டி அந்தாலும் கொதிக்க வச்சிடலாம். தள்ளி நெல்லுல கொஞ்சம் தள்ளி வந்து நெல் சொல்லிட்டு தானே இருக்கேன். சூப்பர். அப்படிதான் என்ன தேங்கவே உழுக மாட்டேக்கு. தேங்காய் உளும் திருவ தானே உளும். எங்களை போனாரி நீ கேட்டாடு தானே நான் உனக்கு பண்டம் பலகாரம் எது வேணாலும் நான் செய்ய வரேன். நீ ஆரம்பிக்கும் போது இருப்பா, அப்புறம் வேலை பாடப்பட செய்யும் போது ஓடிடுது. அங்க யாராத பாயசம் வச்சுட்டாங்க சொல்லுறியா. அப்போ வேலைக்கு ஹெல்ப் பண்ணணும், விரவெடி தரணும், தேங்காய் திருவி தரணும், எவ்வளோ வேலை இருக்கு செய்வியா. இடைஞ்சல் வேணா பண்ணுவான் அப்படிதானே. ஹெல்ப் பண்ணுவியா? பண்ணி என்ன ஹெல்ப் பண்ணி பண்ணியா? தேங்காய் திருவி தரலாம் பெரியமைக்கு. என்னாச்சு யாது பாரு அது என்னது? அதுக்கு எங்க போறியா ரெண்டாரா வெயிலுக்குள்ள லாந்தாத என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல அங்க என்ன நடக்குது அதுன்னு. அப்புறம் ஒரு பாக்கெட்டு சேமியா வந்து நம்ம ரவை கிண்டுவோம்ல அந்த சேமியா வாங்கி பொடிச்சு அதையும் போட்டிருந்து. ஏன்னா அந்த குச்சி சேமியா வந்து காணாது. வெந்தப்புறம் தண்ணி கணங்க இருந்துச்சு. அப்புறம் அந்த தேங்காய் பாலும் புளிஞ்சி எடுத்து ஊற்றி சீனி போட்டோம். அப்புறம் கொஞ்சம் வாசனைக்காண்டி சர்க்கரை இந்த மாதிரி எல்லாம் போட்டு எடுத்து தான் அன்றைக்கி பாயசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எடுத்து பேசாம அடுப்புக்குள்ளே வச்சுறேன். இடிக்கெல்லாம் எங்க கொண்டு வைக்க பெரியம்மா முன்ன கொண்டு வச்சிருக்கான். அப்படியே இடிக்கிறது கணக்கு பண்ணி கொண்டு வச்சிருக்கான். நீ அவன் பயில ஏசி வாயில் ஒரு நாள் நான் சூடு வைக்கிறேன். வா எனக்கு கொஞ்சம் குடிக்க தரீங்களா? நல்லா கொதிக்கும் பாரு, எவ்வளவு கொதிக்கும் பாருங்க. வந்து கொதிக்குவா எடுத்துட்டாங்க. இடிப்பட்டதை நம்ம பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஆடாம இரு.
பானை யாது பானை ஏ பார்த்து கீழே வை. கீழே வச்சு கீழே உனக்கு எடுக்காதுன்னு இதுக்கு தானே. வெயிலுக்கு முந்தி பாயசம் வச்சிடலான்னு பார்த்தா கோயிலில் 1 மணி அடிச்சிட்டு உச்சி வெயில். முதல்ல வைப்போம்னு சொன்னவே ரெண்டாவது கொஞ்சம் நேரம் காணல. சரி அப்போ இனி வரமாட்டான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக குளித்து முடித்து தலையை தோத்திட்டு இருக்கேன். வாங்க பெரியம்மா கூழ் காய்க்கன்னுட்டான். அப்புறம் இனி என்ன செய்யுது, நமக்கு தெரியும் இந்த டைமில் நல்ல வெயில் அடிக்கும் அப்படின்கிட்டு. சரி குழந்தைகள ஆசைப்படுவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் செய்ய ஆரம்பித்தது. பிள்ளைகளோட செய்யும்போது நமக்கு அலுப்பு தெரியாதுல. கம் அவன் வீட்டுக்குள்ளேயே போயிட்டான். நீங்கள் கருப்பட்டி வாடிங்க, எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு வேலை பாருங்க. அவன் வீட்டில் என்னத்த சொல்கிறான்னு எனக்கு அது தெரியல. எதையோ ஒன்றுக்கு உள்ள போடுங்க. ஆமாம் இதெல்லாமே கருப்பட்டி. இல்லை போடக்கூடாதா? அவன் வீட்டில் போயிட்டு அவங்க தான் ஏதோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் வீட்டுக்குள்ளப்பா. ஒரு சரியான காமெடி பீஸா இருக்கான். அவனே நெய் 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 எங்க நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா. உங்க தேவைப்படுமோ? அது எடுக்காதல, அது காலி டப்பாலே பையன் எங்களப்பா. ஐயோ தசந்த் எவ்வளோ நல்ல பையனா இருக்கான். அவங்க அம்மாவுக்கு தேவைப்படுன்னு காலி டப்பாலாம் எடுத்துட்டு போறான். என்னடியம்மா பாரு கலராகவே இல்லை. இன்னும் சர்க்கரை கரையலை. அது கரைஞ்சிரும். மூடி போட்டு வந்தேங்களா கரைய மாட்டேங்க நடக்கும். அது கிஸ்மிஸ் முந்திரி திராட்சை. சேமியா பாயசம் வீட்டில் வந்து தாங்க தரலாம். இரு குட்டியான கிண்ணத்தை எடுத்துட்டு வந்திருக்க நீ. எங்க போற? இப்போ நம்ம வீட்டு ஸ்பூன் எடுக்க. நம்ம வீட்டில் 3 ஸ்பூன் தான் இருக்கு. அங்கே அதுக்குள்ளே கிடக்கும் ஸ்பூன். போதும் ஆஃப் பண்ணிடுவா. தசந்த் இதுதானே ஒரு டெக்னிக்கு, பின்னாடி இருந்து டீச்சர் கிட்ட போகிற டெக்னிக் உந்து போகிறது. ஓகே அப்புறம் அதெல்லாம் போட்டு எடுத்து நம்ம வைக்கும்போது கொஞ்சம் சேமியா தட்டுப்பாடு வந்துடுச்சு. ஜபரிசியெல்லாம் ஆல்ரெடி வீட்டிலேருந்து அவங்களும் கொஞ்சம் கொடுத்தாங்க. எல்லாமே போட்டு எடுத்து இன்றைக்கி ஒரு பாயசத்தை வச்சு எல்லாரும் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனாங்க. நான் வந்து சரி இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ நம்ம மக்களுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். என்னடா எப்பவும் பார்த்தாலும் கீழே இருந்த மாதிரி இருக்குது வீடியோ பேசுகிறதுக்கு அப்படின்னு தானே உங்களே நினைக்க தோணும். ஏன்னா எனக்கு சேரில் சோபாயிலெல்லாம் இருந்தால் கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா நான் எப்படி இருக்கேன்னு. நேற்று 2 நாளாக கட்டில் பக்கத்தில் அந்த பக்கம் இருந்தேன். இன்றைக்கி வந்து சும்மா அப்படியே கீழே தான் இருப்பேன் பாருங்கள். பார்த்தீங்களா தர பின்ன கதவை மட்டும் பூட்டியிருக்கேன். எனக்கு வெளியே இருந்து சவுண்டு ஏதாச்சும் வருமோ அதுக்காக பூட்டிட்டு அப்படியே கீழே காலை நீட்டி விட்டுட்டு உட்காந்துட்டு இது நாய்க்கு ஏதோ நம்ம சொந்தக்காரங்க கிட்ட இருந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல். சேரில் சோபாயிலெல்லாம் இருந்தால் ஏதோ டீச்சர் மாதிரி உங்ககிட்ட கதை பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஓகே இப்படியே இருக்கலாம், இதான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னாக்கி மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெலை மீன் வாங்கிட்டு வந்தாங்க. 2 மீன் தான். அதனால் அதை அப்படியே குழம்பு வச்சுருந்தேன். பொரிக்கைக்கு மீன் எடுக்க முடியலை, சின்ன மீன் தான். இவங்களுக்கு மட்டும் 2 முட்டையை மட்டும் பொரிச்சிட்டு அப்புறம் ஊறுகாய் வச்சு கொடுத்து விட்டுட்டேன் சாப்பாடு.
அப்புறம் நைட்டு வாங்கிட்டு வந்த சோறை அன்னைக்கு காலையில் நான் பல்ல தேய்ச்சிட்டு டீ போட்டு குடிக்கல ஃபஸ்ட்டு. அந்த சோறை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். அப்புறம் வந்து இன்றைய பொழுது இந்த மாதிரி போச்சு. பாயசம்லாம் வச்சு எடுத்து சாப்பிட்டு எடுத்து கேப்பியாக போச்சு. ஓகே, பிள்ளைங்களோட சேர்ந்து பாயசம் வச்சு வீடியோ வந்து இதோட இதில் இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இந்த மாதிரியெல்லாம் வேலை பார்ப்போம். எப்படின்னாக்கி கூட்டாஞ்சோறு கிண்டுறது, வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தரும் அரிசி, பருப்பு, சாம்பார் பொடி, வீட்டிலேருந்து இந்த ஏதாவது காய்கறி கிடந்தனா அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு வீட்டில் இருந்து நாங்கள் பிள்ளைகள்லாம் பறக்கிட்டு வந்து எங்கள் கோயிலுக்கு பின்னாடி இடம் கொஞ்சம் உண்டு. அதில் இருந்து அங்கே கோயிலில் பொங்கல் வைக்கக்கூடிய செங்கல் இருக்குமோ அதெல்லாம் தூக்கி அடுப்பு கட்டி இருந்து சோறெல்லாம் பொங்கி விளையாடுவோம். பாயசம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி விளையாடுவோம். இப்போ எந்த பிள்ளைகளும் செய்வோம்? இப்போ பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்ந்து விளையாடவே இல்லைல்ல. முன்னமெல்லாம் அப்படி இல்லை. எல்லார் வீட்டு பிள்ளைகளும் 4-5 வீட்டு பிள்ளைகளும் சேர்ந்து இருந்து ஒன்றா விளையாடுறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, பொழுதுபோக்குறதே அப்படி தான் லீவு நாய்க்கு. இப்போ அப்படி இல்லை. லீவுனா ஃபுல்லாக அம்மாக ஃபோனை வாங்கி பிள்ளைகள் பார்க்குறது, டிவி கூட இப்போ அதிகமாக பார்க்குறது இல்லை. இந்த மாதிரி தானே பொழுது போகுது. ஏதோ நம்ம வீட்டில் அந்த பொடி பிள்ளைகள் 2 ஓடி வந்து விளையாடுவு, இல்லைன்னா அதுவும் இல்லை. இப்போ பிள்ளைகளெல்லாம் அதிகமாக வெளியில் விட்றதில்லை. ஏன்னா நம்ம நிறைய சம்பவங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்களா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு பிள்ளை விளையாடுறதுக்கு எவ்வளோ நம்பிக்கையாக அந்த பிள்ளைய பக்கத்து வீட்டில் விளையாட விட்டுருப்பாவ. கழுத்தில் நடந்த ஒரு பவுன் செயினுக்காக இந்த பிள்ளைய கொன்று பீரோய்க்குள்ளே என்ப வச்சுருந்து பேப்பர்லலாம் நான் பார்த்தேன். இந்த மாதிரியெல்லாம் சம்பவம் நடந்தால் யாராச்சும் பக்கத்து வீட்டில் விளையாட விடுவாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு பயமாக தானே இருக்கும். சந்தேகமாகவே தான் பார்ப்பாங்க. எனக்கே பயமாக இருந்தது. எம்மா, ஒரு நகை பணம் கிடைக்காதா, சம்பாதிக்க முடியாதா, இதுக்காகலாம் போய் ஒரு பச்சை குழந்தைய கார் இப்படி போன மாதிரி யாருக்கு வீட்டில் நம்பி பிள்ளைகளை விளையாட விடுவாவ? சரிதானே? மனுஷன்தான் மாறணும். எல்லாமே அப்படி தான் இருக்குது. மனசு தான் கொஞ்சம் மாறி போச்சு, மிருகமாயிட்டு. நம்மெல்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு இது இருக்கும். யார் மேலேனாலும் ஒரு பாசம் டக்குன்னு வச்சுருவாங்க. இப்போமெல்லாம் அப்படி யாரும் வைக்கிறதே கிடையாது. எல்லாமே மாறி போச்சு. ஓகே, யார் எப்படியும் இருந்துட்டு போட்டோம். நமக்கு சரியாக நம்மளாம் நமக்கு பிடிச்சது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடணும். சரிதானே? ஓகே, நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாயசம், கூழு கிண்டி, அப்புறம் கூட்டாஞ்சோறு பொங்கி எல்லாம் விளையாடி இருக்கீங்களா? யாரெல்லாம் இந்த மாதிரி குழந்தையாக இருக்கும்போது இந்த மாதிரி விளையாடி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்கோம். நாங்கள் வந்து புளியங்கொட்டெல்லாம் சின்ன பிள்ளையில வறுத்து அதை வந்து உடச்சி ஊற வச்சு உரலில் போட்டு இடித்து கருப்பட்டி தேங்காய்லாம் போட்டு தின்னுவோம். நாங்கள் சாப்பிட்டதில் 4 பங்கு கூட எங்கள் பிள்ளைங்க சாப்பிட்ருக்காது. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ட ஐட்டத்தில் சொன்னால் இதெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு நம்ம பிள்ளைகள் கேட்குது. மாங்காய் கொட்டையை கூட நாங்கள் விட்டது கிடையாது, சுட்டி சாப்பிட்ருவோம். புளியங்காய் இருக்குது பார்த்தீங்களா, நொண்டாங்காய். புளியங்காய் வந்து புளியாட்டு காஞ்சி வரதுக்கு முந்தி இருக்கும், காயாட்டு கிடக்கும். அதை பறிச்சுட்டு வந்து சுட்டு சாப்பிட்ருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு ரகம். அந்த புளியங்காயை பறிச்சுட்டு வந்து கல்லில் உரசும். அதுவும் எப்படி உரசும் தெரியுமா? அப்படி உரசி எடுத்து நாக்கில் நக்கி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக எனக்கு ஏஜில் உள்ளவங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ தான் யாரையும் பிள்ளைகளை யாரும் சாப்பிட்ற விடுறதில்ல. சாப்பிட்றதுள்ள சளி பிடிக்கும், இருமல் வரும் அப்படின்னு. பிறகு மொத்தத்தில் வெளியில் போனால் தானே இதெல்லாம் சாப்பிடக்கூடிய பொருளானே பிள்ளைகளுக்கு தெரியும். நம்ம என்ன வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு வளர்க்குறோம் பிள்ளைகளா. காலம் மாறி போச்சுல. காலத்துக்கு ஏற்றவாறு நம்மளும் நகர்ந்து போய்க்கிட வேண்டியதாக வேறு என்ன செய்யுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், see you.